stand up as a Marine, wants to fight for Israel. Oh my God. To the shores of Tripoli, Palestine will be free. முன்னாள் அமெரிக்க கடற்படை வீரர் ஒருவர் இஸ்ரேலுக்காக யாரும் போராட விரும்பவில்லை என்று முழக்கமிட்டதால் அந்த சபையில் இருந்து பாதுகாப்பு வீரர்களால் அவர் அகற்றப்பட்டுள்ள வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது கூட்டாக தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்துவதால் மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. வான்வழி தாக்குதல்கள் மட்டும் இல்லாமல் கடல் வழி தாக்குதல்களிலும் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போர் காரணமாக பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடல் வழி போக்குவரத்து நிச்சயமற்ற நிலையில் இயங்கி வருகிறது. பல ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு வளைகுடா மற்றும் அதன் சுற்றுவட்டார நாடுகள் வழியாக 40% கச்சா எண்ணெய் வருகிறது. இந்த மோதல் காரணமாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. சூழல் இப்படி இருக்க மோதலில் ஈடுபட்டிருக்கும் நாடுகள் அனைத்தும் வீரியமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நடவடிக்கைகள் அல்லது இராணுவ ஒத்துழைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் அமெரிக்க கடற்படை மூத்த வீரர் ஒருவர் இஸ்ரேலுக்காக யாரும் போராட விரும்பவில்லை என்ற கருத்தை உரக்க கூறியுள்ளார். செனட்டர் டிம் ஷீஷே தலைமையிலான விசாரணை கூட்டத்தில் இந்த குறுக்கீடு நிகழ்ந்தது. இதைத் தொடர்ந்து பிரைன் மெக்கின்ஸ் என்ற அந்த முன்னாள் கடற்படை வீரர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். இதில் செனட்டர் டிம் ஷீஹே பாதுகாப்பு வீரர்களுடன் இணைந்து அவரை வெளியேற்றினார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் படு வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.